தமிழ்நாட்டின் நலனின் கருதி உங்களை நம்பி பாஜகவும் அந்த இரட்டைலை சின்னத்தோட தான் நீங்க இருப்பீங்க, உங்களுக்கும் நாங்க we will play supportive role சொல்லும் போது தமிழ்நாட்டு ஜனங்களின் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை எடப்பாடிக்கும் இருக்கின்றது. ஒரே ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க கூட அவங்க அமைச்சர் ஆக்கல. ஆலய பிரவேசத்துக்கும் இவங்க அதுக்கான எந்த முயற்சியும் செய்யல. ஆலய பிரவேசத்துக்கு முயற்சி செஞ்சது மதுரை வைத்தியநாத ஐயரும் பல காந்தியவாதிகளும் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்தாலும் முத்துராமலிங்க தேவர் பக்கபலமாக முத்துராமலிங்க தேவர்ல சாதிச்சிருக்க முடியுமாங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். வணங்கத்தக்க மகான். அந்த வணங்கத்தக்க மகானை இந்த பயலுவ சில்லறத்தனமா எப்படி எல்லாம் பேசினாங்கிறது தெரியும். காமராஜரை எப்படி பேசினாங்கிறது தெரியும். அந்த அளவுக்கு ஒரு ஜாதி வெறி பிடித்த தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கின்றது. யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இத்தனைக்கும் ஹைலி இன்ஃபுளுன்ஷியல் பர்சனாலிட்டி ஒரு மா.க. ஸ்டாலின் சமுதாய அடிப்படையிலும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, ஒரு ஆளுமை மிக்க தலைவராக அந்த பகுதியில் இருக்கக்கூடியவருக்கே இந்த அளவுக்குன்னா பாருங்க, அடுத்த நிமிஷம் சாலை மறியல் பண்றாங்க. மா.க. ஸ்டாலின் ஆதரவாளர்கள், பாமக சார்ந்தவர்கள் ஒரு 100-200 பேர் சடசடன்னு ரோடுக்கு வந்துடுறாங்க. இது எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு போகுங்கிறது இந்த தத்திய அரசாங்கத்திற்கு காதில் விழுமா? எப்பப்பெல்லாம் திமுக ஆளுங்கட்சியா இருக்கோ, இதுக்கு முன்னாடி செய்தியில மா.க. ஸ்டாலின் செய்தி பாருங்க, காவல்துறை செயல்பாடு இன்மையால் அங்க பிரச்சனை. இங்க காவல்துறை நின்றுட்டு அங்க திருட இருக்கான், போயிடாதீங்க, பிட் பாக்கெட் அடிச்சிருவான், அந்த பக்கம் போனீங்கன்னா உங்க தாலி அடிச்சிருவான், அந்த பக்கம் திருடா இருக்கான், இந்த பக்கம் போகாதீங்க, அவன் 10 வயசு பிள்ளையா இருந்தாலும் ரேப் பண்ணிடுவான், போகாதீங்க, இந்த பக்கம் போகாதீங்க, அங்க கண்ணக்கோள் திருடா இருக்கான். அப்ப எதுக்கு நீங்க இருக்கீங்க? கஞ்சா போதை விற்கிறாங்க, நீங்க வேணா ஒரு வீடே காலி பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிருக்காங்க. நீங்க இருக்காதீங்க, நீங்க உங்களை அவன் கொண்டுடுவான். இதாவது எப்பேற்பட்ட காவல்துறை எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அதை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய காவல்துறைய இந்த கழகங்கள் எப்படி டைலூட் பண்ணி தமிழக மக்களுக்கு தெரிவதை விட, அரசு அதிகாரிகள் மூலமாக தமிழக மக்களுக்கு கொஞ்சம் விவரமான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறத விட, ஐடி விங்ல இருக்கக்கூடிய கூலிகள் 200 ரூபாய் கூலிகளுக்கெல்லாம் அது கிடைச்சா போதும். அவங்க அதாவது வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படிங்கிற மாதிரி போருண்டாரே இந்த ஐடி செல், அந்த அவனுக்கு போடுற போட்டோவை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீடியாக்கள்லாம் என்னன்னா ஐடி செல்லோட இன்சார்ஜ் டிஆர்பி ராஜா, அவரு அங்க இருக்காரு, அவரு கூட இருக்காரு. அவங்க டைரக்டா அதோட இல்ல, பின்னாடி சீட்ல உட்கார்ந்து போகும்போதே பொக்கையை வாங்கிட்டு போயிடுறாரு மெட்ராஸ்ல இருந்து. குடுகுடுன்னு ஓடி போய் இறங்கி குழந்தைங்க என்ன பண்ணும்? ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். பிரிந்தவர்களை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க செங்கோட்டையன் இபிஎஸ்க்கு கெடு. திண்டிவனம் நகராட்சி ஊழியர் அவமதிப்பு, 5 பேர் மீது பிசிஆர். ஆடுதுறை பாமக பேரூராட்சி தலைவர் மீது வெடிகுண்டு வீச்சு. ஹசாரே ஹெரிப் முத்தவல்லி தில்காத் பேகம் மீது தாக்குதல், போலீசார் வேடிக்கை. ஸ்டாலின் வெளிநாட்டு பயணம், செய்தித்துறை டோட்டல் கன்ஃபியூஸ். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். இன்றைய முதல் செய்தியாக பார்த்திருக்கேன், இன்னைக்கு 5ஆம் தேதி செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம், ஓணம். நேயர்கள் அனைவருக்கும் ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான ப்ரெஸ் மீட் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் செங்கோட்டையன். அதே போல ப்ரெஸ் மீட் கொடுத்திருந்தார். அவருடைய டிமாண்ட் என்னன்னா, அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் சில பேர் தனியாவே கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து மீண்டும் வலுவான ஒரு அதிமுகவை ஏற்படுத்தணும், அப்பொழுதுதான் திமுகவை வென்றெடுக்க முடியும். எம்ஜிஆரும் அப்படி சொல்லியிருக்காங்க, ஜெயலலிதாவும் அப்படி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க இந்த பார்வையை எப்படி பாக்குறீங்க? செங்கோட்டையன் மிக நீண்ட நாளாக அதிமுகவில் அதிருப்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவரும் எனக்கு மனக்குமுறல் இருக்குன்னு கோடிட்டு காமிச்சு, நீங்க ரொம்ப ஆழமான அரசியல்வாதிகளை நீங்க பாத்தீங்கன்னா
பழுத்த கைதேர்ந்த அரசியல்வாதிகளை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களால நீங்க கூடவே டிராவல் பண்ணா கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு உதாரணமா சொல்லணும்னா நம்ம பெரிய அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன், அவருடைய முகத்தில இருந்தோ அவருடைய பேச்சுக்கள்ல இருந்தோ நீங்க எந்த விதமான ஒரு சின்ன வித்தியாசத்தை கூட நீங்க கணிக்க முடியாது. இது வந்து ரொம்ப சீசன்டு பொலிட்டீஷியன்ட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் அது. ஆனா ரொம்ப அடிப்படையா இது தேவையான ஒரு இது. அந்த மாதிரி செங்கோட்டையனும் கிட்டத்தட்ட 11 முறை அசம்பிளிக்கு தேர்ந்தெடுத்து தொடர்ந்து அவரும் அதே ஃபர்ஸ்ட் பவானி, அதுக்கப்புறம் கோபிச்செட்டிப்பாளையம், தொடர்ந்து அவர் 77 சட்டமன்றத்தில் இருந்துட்டு இருக்காரு, ஒரே ஒரு முறை தவிர. அவ்வளவு ஆழமான அரசியல்வாதி, மக்களின் அன்பை பெற்றவர், எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுடன் அரசியல் பிரயாணம் செய்தவர். அதிமுகவுடைய பிரச்சார செயல் திட்ட வகுப்பாளரே அவர் தான். நான் கண்ணால பார்த்தது 2004 பாராளுமன்ற தேர்தல் அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள அவர் முதல் நாளே வந்துருவாரு. எங்க நீங்க பிரச்சார ஸ்டேஜ் இது பண்ணிருக்கீங்க, எத்தனை பேரை பிஜேபி சார்பா அம்மாவுக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்கு இருக்கீங்க, அதுல எத்தனை பேரை ஃபில்டர் பண்ண முடியும், இல்ல நம்ம ஏதாவது ஆட் பண்ணோம்னா அதுல என்ன இது பண்ணுவோம், நீங்க இந்த இடத்துல வச்சீங்கன்னா அம்மாவுக்கு மக்களை பார்க்கறது கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களை அவர் வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பாக, அப்ப இவருக்கு நவ் ஹி இஸ் நியரிங் 80, 60 வயசுல கூட நல்ல ஒரு துடிப்பான இளைஞன் போன்று கயிறு இதா இருந்தா தாண்டி போய் என்ன வேகம், அந்த அளவுக்கு ஒரு வேகம் நிறைந்தவர். அவரின் மறைந்த ஜெயலலிதாவின் நன்மதிப்பை பெற்றவர். அதோட பிரச்சார யுக்திகள்லையும் பிரயாணங்கள் திட்டம் வகுக்கிறதுலையும் தேர்தல்னா செங்கோட்டையன் தான். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை பெற்றவர். அவருக்கும் ஒரு சர்க்கிள் வந்து கொஞ்ச நாள் அவரும் பொறுப்புல இருந்து விலகி இருந்தார். பின்னர் மீண்டும் அந்த அம்மாவாலேயே இணைத்துக் கொள்ளப்பட்டார். இதெல்லாம் கடந்த கால வரலாறு. ஆனால் இப்ப இன்னைக்கு செங்கோட்டையனோட பிரஸ் மீட் வந்து பெரிய அளவுல, அதுவும் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் பிரயாணிப்பதால் நான் கருத்து சொல்வதுங்கிறது நம்முடைய கருத்து இல்லாம இந்த செய்தியா மட்டும் நம்ம சொல்லி கடந்து போவோம். அதுல அவர் வந்து பிஜேபியோட போன தேர்தலில் கூட்டணி வச்சிருக்கணும், வேற நம்மளுடைய வலதுசாரி ஆதரவாளர்கள், குறிப்பாக ரவி டிடிஎஸ் போன்றவர்கள்லாம் அவர் 2024 வந்து பிஜேபி கூட்டணி வேணும், அதனாலதான் தோத்தோம் அப்படிங்கிற மாதிரி மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கலன்னு சொன்னதா சொல்லியிருக்காரு. இருக்கலாம், அவர் சொல்லியிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் மாற்றம் ஒன்றே மாறாதது, அவ்வளவுதானே. பண்டாரம் பரதேசின்னு ஏற்றின கருணாநிதி அதுல இருந்து ஒரு 14 மாசத்துல 10 மாசத்துல கூட்டணி வைக்கலையா? அது வந்து ஒரு இதுல நகை முரண். அரசியல்ல வந்து இந்த முரண்பாடுகள் எல்லாம் இருக்கும், வாழ்க்கையிலேயே முரண்பாடுகள் இருக்கும். இந்த முரண்பாடுகளோடய வாழ பழகிக்கிறோம், அவ்வளவுதான். இது அரசியல்ல இன்னும் கொஞ்சம் வெளியில பார்க்கும்போது தெரியறதுனால உங்களுக்கு எல்லாம் வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா, நேத்தி அவன் இப்படி சொன்னானே, இன்னைக்கு இப்படி பேசுறானே, அந்த வார்த்தைகள் வரும். யார் சொல்றாங்க, அவங்களுடைய உள்நோக்கம் என்ன? இப்ப இதே கேபி முனுசாமி மாதிரி ஆட்கள் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுடைய நோக்கம் வேற. அவருக்கு வந்து ஆழ்ந்தமான இந்த திராவிடியா சிந்தனையில ஊர்னவர் கேபி முனுசாமி. அவரு நாளைக்கு இந்த கட்சியில நாளைக்கு அவருக்காக நான் பிரச்சாரம் பண்ண போலாம், இல்ல ஒருவேளை எனக்கு ஒரு இந்த கட்சி எங்கேயாவது ஒரு தட்டுக்கிட்டு போய் எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அவரே கூட நாளைக்கு எனக்கு பிரச்சாரம் பண்ண வரலாம். ஆனால் கேபி முனுசாமி போன்ற ஒரு விஷவித்து கிடையாது இவரு செங்கோட்டையன். பை அண்ட் லார்ஜ் வந்து அவர் வந்து ஒரு பெரிய இந்துத்துவவாதி கிடையாது, ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு இந்து. அவர் வந்து ஒரு வழிபாட்டு முறையில் தன்னை இந்துவாகவே வாழக்கூடியவர், இந்து முறைப்படியே இருக்கக்கூடியவர். அதனாலதான் அந்த பிரஸ் மீட்டுக்கு வரும் பொழுது செதர் தேங்காய் உடைச்சிட்டு தான் அதை நான் பார்க்கல, ஆனா மீதி கண்டென்ட் தான் பார்த்தேன். அதனால அவர் வந்து இது நான் கடந்த காலத்துல அவர் அப்சர்வ் பண்ணது வரைக்கும் சொல்றேன். பிரச்சாரம் தொடங்கும் போதும் சாமி கும்பிட்டு தான் அவர், அந்த ஜெயலலிதா அம்மாவோட பிரச்சாரத்துக்கு வரும்போதும் அவர் சாமி கும்பிட்டு தான் அங்க அவர் வர இடங்கள்லயும் செயல்பட்டு இருந்தாரு. அதனால ஜென்ரலா அவர் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நான் சொன்னது அது. அப்படி இருக்கும்போது அதனால அந்த அளவுக்கு நம்ம அவரை விமர்சிக்கணுங்கிறதுல அவருடைய நோக்கமும் வந்து அதிமுகங்கிற ஒரு கட்சி சிதறி தேங்காய் மாதிரி போயிடக்கூடாதுங்கிற ஒரு ஆதங்கத்துல சொல்லலாம். இன்னொன்னு இன்னைக்கு நயினார் அவர்களும் பண்ணையார் நயினார் அவர்களும் சொல்லியிருக்காங்க, அதிமுக ஒருங்கிணைந்து இருந்தால்தான் அது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, நம்மில் ஒற்றுமை இல்லையே அனைவருக்கும் தாழ்வு. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால ஒற்றுமையா இருக்கும்போது மட்டும்தான் சாதிக்க முடியும். 2021 வந்து டிடிவி தினகரனுடைய 3% ஓட்டு 4% ஓட்டு வைட்டலான ஒரு டிஃபரன்ஸ் கொண்டு வந்தது. டிடிவியை கூட்டணியில வச்சிருந்தாங்கன்னா அமித்ஷா பேச்சை கேட்டு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இதா இருந்திருக்கும். இப்போ இந்த கூட்டணி வலுவா இருக்கணும்னா
இதுதான் ஒரு சரியான அணுகுமுறையா இருக்குங்கிறது இன்னைக்கு பிரேமலதாவும் அதான் சொல்லியிருக்காங்க. இது அதிமுகவின் உள்கட்சி விஷயமாக இருந்தாலும், இது எடப்பாடி அவர்களுக்குள்ளாகவே இருந்தாலும், இது காலப்போக்கில் இட் மே டேக் டிஃபரெண்ட் டைமென்ஷன்ஸ். அந்த மாதிரிலாம் போகாம அதை வந்து பழுத்த அரசியல்வாதியான எல்லாரையும் அந்த வில்லுதலன் வாத்தாப்பின்னு அண்ணன் நம்பி இருந்தானா, ஏதாவது ஜீரணம் பண்ணிட்டு எதுன்னு ஏப்பம் விடுறா. அந்த அளவுக்கு உண்மையிலேயே நான் அதை எடப்பாடியோட இதை நான் பாராட்டுறேன். நான் கிண்டல் பண்றதுக்காக சொல்லல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ். நீங்க எடப்பாடியை வந்து பல பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க, அவர் என்ன அப்படின்னு. ஆனா அவர் அப்படி கிடையாது. சின்னத்தையே கைப்பற்றினார். அது எல்லாமே அவர் வந்து அனைத்து சித்து வேலைகளையும், அரசியல்னாலே சித்து வேலை இருக்கணுங்க. என்ன ஒரே ஒரு இது கட்சியா தனக்கா அப்படிங்கிறது அது அவங்களுடைய விஷயம். பட் ஸ்டில் தமிழ்நாட்டின் நலனின் கருதி உங்களை நம்பி பாஜகவும் அந்த இரட்டைலை சின்னத்தோட தான் நீங்க இருப்பீங்க, உங்களுக்கும் நாங்க we will play supportive role சொல்லும் போது தமிழ்நாட்டு ஜனங்களின் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை எடப்பாடிக்கும் இருக்கின்றது. அதனால காலப்போக்கில் அதை பார்ப்போம். நம்ம திண்டிவனம் நகராட்சி ஊழியர் அவர் வந்து திமுக பெண் கவுன்சிலர் அவங்க காலில் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. காரணம் ஏதோ ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, அவர் ஏதோ மறந்துட்டார், அப்படி இப்படின்னு பல காரணங்கள்லாம் சொல்லப்பட்டது. இப்போ அந்த திமுக கவுன்சிலருடைய ஹஸ்பண்டு இப்படி இப்படின்னு ஒரு 5 பேர் மீது பிசிஆர் கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ வந்து மாற்றாக இவங்களும் அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு போட்டு வழக்கு, அதையும் ஒரு புகாராக கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் போண்டு ஒரு பட்டியலின மக்களுக்கு எதிரான ஒரு கட்சியை நீங்க பார்க்கவே முடியாது. என்னுடைய அப்பன் யார் தெரியுமா, என்னுடைய பாட்டன் யார் தெரியுமா அப்படின்னு இவங்க இன்னைக்கு கூறுறாங்கல்ல. நாங்க வந்து இந்த திராவிடர் கழகத்துக்கு முன்னாடி இருந்த என்ன இயக்கம் அது, இந்த டபுள் வாட்ச் டக்ளஸ் தாத்தா எல்லாம் இருந்தாங்களே, முதல்வராக கூட இருந்தாரு, தீகாக்கு முந்தின வெர்ஷன். அதுல வந்து பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் இல்ல, அதுக்கடுத்து சுயமரியாதை இயக்கத்துக்கு முன்னாடி இவங்க அந்த ஆட்சியை வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இருந்தது. ஒரே ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க கூட அவங்க அமைச்சர் ஆக்கல. ஆலய பிரவேசத்துக்கும் இவங்க வந்து அதுக்கான எந்த முயற்சியும் செய்யல. ஆலய பிரவேசத்துக்கு முயற்சி செஞ்சது மதுரை வைத்தியநாத ஐயரும் பல காந்தியவாதிகளும். காங்கிரஸ் கட்சியை எதிர்த்தாலும் பச்சமன் முத்துராமலிங்க தேவர் பக்கபலமாக, முத்துராமலிங்க தேவர்ல என்ன சாதிச்சிருக்க முடியுமாங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். வணங்கத்தக்க மகான். அந்த வணங்கத்தக்க மகானே இந்த பயலுவ சில்றத்தனமா எப்படி எல்லாம் பேசினாங்கிறது தெரியும், காமராஜரை எப்படி பேசினாங்கிறது தெரியும். அந்த அளவுக்கு ஒரு ஜாதி வெறி பிடித்த பட்டியலின சமுதாயத்தின் மீது ஒரு வெறுப்பை எப்பொழுதுமே உமிழ்ந்து கொண்டிருப்பதையே தங்களுடைய வாடிக்கையாக, அவங்களுடைய டிஎன்ஏவே அந்த மாதிரிதான். நீங்க ஆனா வெளியில பாருங்க, நாங்க எல்லா மதத்துக்கும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்தை ஏற்றுவான். நாங்க எல்லா ஜாதியும் சமமா பாக்குறோம்னு சொல்லிட்டு பாப்பார பயிலம்பா. நாங்க வந்து நாங்க யாரையுமே நாங்க ஒதுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பட்டியலின சமுதாயத்தை ஒதுக்குவோம். இந்த மாதிரி குயுக்தி அரசியல் பிடித்தவர்கள் திமுக. ஆனா அதை மடைமாத்துவதற்காக பிரச்சாரம் மட்டும் வேகமா செஞ்சுப்பான். அவன் என்ன சொல்றானோ அதுக்கு நேர் எதிராக உள்ள செய்யறவன் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அந்த மாதிரிதான் நாங்க பட்டியலினத்துக்கு பக்கபலமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல வந்து நீங்க அந்த ஆபீஸ்ல கவனிச்சு பாருங்க, அந்த வீடியோ வந்து ஒரு நிமிஷம் இருக்கிற வீடியோ. அந்த நகராட்சி கமிஷனர் ரூம் நினைக்கிறேன். அதுல பின்னாடி வந்து அவர் இல்லாதப்ப நடக்கும்போது அந்த நகரசபை தலைவர், கவுன்சிலரு, நகரசபை தலைவர் இருந்தாரான்னு தெரியல, ரம்யாங்கிற கவுன்சிலரு, அப்புறம் ரவீந்திரன் ஒரு கவுன்சிலரு, இந்த ரம்யாவோட புருஷன் ராஜாங்கிறவரு, ஒரு 8-10 பேர் இருக்காங்க. ஒரு பாய் ஒருத்தர் அந்த கதவு கிட்ட நின்றுட்டு இருப்பாரு. ஃபைலை வச்சுக்கிட்டு இந்த பாதிக்கப்பட்டவர் பட்டியலின சகோதரர் இந்த ஃபைலை வச்சுட்டு நிக்கிறவரு. இவங்க எல்லாம் வாய்க்கு வந்து பேசுவாங்க. ஒரு 5 செகண்ட் அமைதி காப்பாங்க. அவர் நேரா வருவாரு. வந்து இந்த அம்மா காலில் விழுந்து கதறுவாரு. காலில் விழுந்து கதறும் போது இந்த பக்கம் ஒரு சேரு, இது பின்னாடி ஒரு சேரு, இப்படிலாம் இருக்கும்போது தன்னுடைய பேலன்ஸ் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சேரை பிடிக்கும் போது இவருடைய கை வந்து அந்த அம்மாவோட இதுல முதுகுலயே இங்க அதை பட்டு அந்த வீடியோல பார்க்கும் போதே தெரியும். ஆனா அவரே சப்பியா இருக்காரு, கொஞ்சம் ஆள் கொஞ்சம் குண்டா வேற இருக்கிறதுனால அவருடைய பேலன்ஸ் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் இந்த இதுல கை வைக்கும் போது வழுக்கி விழுந்தா ஏதோ ஒண்ணு அவருடைய அவர் உடனே இந்த மாதிரி என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஆள் இந்த செக்சுவல் அபியூஸ் பண்ணிட்டான். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு கொடூரமான விஷயங்களை செய்யுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த அம்மா
ஏன் அப்ப காலில் விழுறதுக்கு முன்னாடியே காலில் நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்மை விட 20 வயசு தெரியவங்களா இருக்கிறவங்க காலில் விழ வந்தா கூட 2 அடி தள்ளி போயிடும். மோடியை விட 40 வயசு 50 வயசு கம்மியா இருக்கிறவங்க காலில் விழும்போது கூட மோடி தட்டி பிடிக்கிறாரு. இல்லைன்னா மீண்டும் அவங்களுக்கு போய் இவர் வந்து இந்த வடக்கத்திய ஸ்டைல அவர் காலை தொட்டு கும்பிடுறேங்கிற அளவுக்கு போயிடுவாரு. அதுதான் உண்மையான ஒரு இந்து தர்மம் போதிக்கக்கூடியது. இந்த திராவிடர்களும் இந்த இந்து மதத்துக்குள்ளதான் வராங்க. நாம சொல்றது இவங்க சொல்ற மாதிரி மொழி இனம் இல்லை, இடத்தால். திராவிடத்தான் இடத்தால் விந்திய மலைக்கு தெற்கில் இருக்கக்கூடியது தானே உங்களுக்கு திராவிடம். இந்த திராவிட நிலப்பரப்புல இருக்கக்கூடியவங்களும் இந்து மதத்துக்குள்ளதான் வராங்க. ஆனா இவங்களுடைய குருநாதரா, இவங்களுடைய வழிகாட்டியா யார வச்சிருக்காங்க? ஒரு மைனர் தானே இவங்க வழிகாட்டியா வச்சிருக்காங்க. அவர் வந்து நான் சாப்பாடு எடுத்துட்டு போவேன், சாமி சிதம்பரனார் இதுல புஸ்தகத்துல படிச்சாக்க அவரை காவேரி ஆத்துக்கு மாட்டு வண்டியில சமையல்லாம் பண்ணி எடுத்துட்டு போய் ஏன் எடுத்துட்டு போவேன்? நீங்க அதுக்கான விடைகள்லாம் தேடினீங்கன்னா இவங்க வந்து எந்த அளவுக்கு போயிட்டாங்கிறத பாருங்க. நீ ஒரு ஆளை வந்து ஜாதி ரீதியா இழிவுபடுத்துற, அந்த ஆள் வேலை செய்யறது திண்டிவனம் நகராட்சியில வேலை செய்யறான், அந்த நபருக்கு உரிய மரியாதையை கொடுக்கல, அதை தாண்டி உன் காலில் வந்து கதறி மன்னிப்பு கேட்கல, என்னை விட்டுருங்கன்னு கதறான். என்ன ஹராஸ் பண்றீங்க, பண்ணாதீங்க, என்னை துன்புறுத்தாதீங்க, என்னை மன ரீதியா உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்க, மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்கன்னு கதறவன நீங்க இன்னொன்னு பாருங்க. அந்த ஆள் நின்றுட்டே இருப்பான், ரொம்ப யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வருவான். நீங்க ஒரு மனிதனுடைய உடல் மொழியை நீங்க அதை கவனிச்சு பாருங்க. பையில வச்சுட்டு நிக்கிறோம், பார்ப்பான், இது நம்மள இன்னமும் விட மாட்டாங்க, நம்மளை கொண்டு போய் இதுதான் லாஸ்ட் கொலையில கொண்டு போய் நிறுத்த போறாங்க, அதுக்கு பேசாம கடைசியா ஆயுதமா இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பையில வச்சுட்டு கதறவனுக்கு செக்சுவல் இது வருமா? மன அழுத்தத்துல இருக்கிறவனுக்கு காமத்தை பத்தி கிஞ்சித்து நினைக்க முடியுமா? 1% கூட அவனுக்கு அந்த எண்ணமே வராது. ஆனா இவங்க கொண்டு போய் இவன் என்ன செக்சுவல் அபியூஸ் பண்ணா, என்ன பிசிக்கலா ஹராஸ் பண்ணா அப்படின்னு கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு வன்மம் பாருங்க. ஏற்கனவே அந்த ஆளை வந்து மனதளவுல காயப்படுத்தி நொறுங்கி வச்சுட்டீங்க நீங்க. இப்ப அடுத்தது அதுக்கு நீங்க நிவாரணம் தேடாம நீங்க அவனை கொண்டு போய் அடுத்த கேஸ்ல உமன் ஹராஸ்மெண்ட் கேஸ்ல கொடுக்குறீங்க. எனக்கு இதுல எல்லாத்தையும் விட அந்த பெண்மணியை விட எனக்கு அதீத கோபமும் வருத்தமும் ஒரு வேகமும் வருது யாருன்னா அக்கா கனிமொழி தான். ஏன்னா காஷ்மீர்ல நடந்தா நீங்க அந்த பூம்பு மாடு தலையாட்டுற மாதிரி நம்ம உடல் மொழியை கிண்டல் அடிக்க கூடாது. இருந்தாலும் நமக்கு வர வேகம், காஷ்மீர்ல வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியானது அப்படின்னு சலங்கை மட்டும் கட்டியிருந்தா என்ன இதா இருந்திருக்கும். அப்புறம் உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா இதற்குத்தான் சங்கிகளின் சகவாசம் கூடாது என்பது அப்படின்னு பக்கம் பக்கமா பேசுவாங்க. மணிப்பூர் ஆவுன்னா ஆரம்பிச்சிருவாங்க. கர்நாடகா அங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் தப்பு பிஜேபி பக்கம் தான் வருவாங்க. இப்படி எல்லாம் உருட்டுற அக்கா போய் பிரஸ்காரம் கேட்கறான். இந்த மாதிரி நீங்களும் அந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க இந்த மாதிரி திண்டிவனத்துல நடந்திருக்க அப்படின்னா பதிலே சொல்லுங்க, கார்ல ஏறி சர்றன்னு போயிடுறாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா இவனுக்கு பதில் கூட அந்த அவர்களுக்கு சொல்ல கூட அருகதை இல்லை, போடா என் ஜுஜுபி அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவோட பிஹேவியர் பாருங்க. அவங்க ஒரு வார்த்தை பாருங்க, அந்த சம்பவத்தை பத்தி முழுசா எனக்கு தெரியாது, அப்படி நடந்திருந்தா நான் வன்மையா கண்டிக்கிறேன், ஒருவேளை எங்க சைட்ல தப்பு இருந்தா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க ஜென்டில்மேன், நீங்க இந்த மனித குலத்துக்காக நீங்க என்ன வேணா பக்கம் பக்கமா நீங்க உரை எழுதலாம். ஆனா இந்த இவங்களுடைய பிஹேவியரே பாருங்க, டைட்டா 2 கேள்வி கேளுங்க, 2 கேள்வி தெரிச்சு ஓடிடுவாங்க. டெல்லியில வின் டிவி காரன் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டுல இளம் விதவைகள் குறைஞ்சிட்டாங்களா என்ன கேக்குறீங்க? பக்கத்துல அவங்க ஜோதிமணி இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. என்ன இங்க வந்து என்ன கேக்குறீங்க? அப்ப எங்க கேட்கணும்? அப்ப பிஜேபி காரனை திட்டும் போது மட்டும் எங்க மைக்க நீட்டினா கூட நீங்க உடனே பாஞ்சி வந்து கடிச்சு கோதறி வேட்டை நாயை விட கடிச்சு கோதறதுக்கு ரெடியா இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வன்மம் பாருங்க. நீங்க உண்மையான பட்டியலின சகோதரன் மீது உண்மையான அக்கறை இவர்களுக்கு இருந்தால் இத்தனை நேரம் சின்ன தத்தியாவது ஏதாவது பேசியிருக்கணும். சின்ன தத்தியும் பேசல, அக்காவும் பேசல, முதல்வரும் வெளிநாட்டுல டூர் போயிட்டு இருக்காரு, இன்ப சுற்றுலா போயிட்டு இருக்காரு, பள்ளிக்கூடத்துல நம்மளை இன்ப சுற்றுலா அழைச்சிட்டு அந்த மாதிரி இன்ப சுற்றுலா போயிட்டாரு. இந்த அமைச்சர்களும் வாயை திறக்கல, அந்த மாவட்டத்தில் இருந்த எம்எல்ஏக்களும் மந்திரிகளும் வாயை திறக்கல.
ஆனா இவங்க தான் பட்டியலினத்துக்கு சேவியர் ஆஃப் ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்னு இவங்க திமுகவுடைய பட்டியல் பிரிவு தலைவரும் ஒன்னும் பேசலையே. அவங்க எப்படிங்க பேசுவாங்க? திருமாவளவன் அவரை சொல்றீங்களா? அவரு ஓலா யூபர் வாயருங்க. திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும்னா ஒருவர் பாருங்க. இப்ப இந்த இஷ்யூ வந்து எந்த டிவி இது வரைக்கும் எடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா தொலைக்காட்சிக்காரங்க கண்ணை வங்கி போயிடுச்சு. இந்த இவனுங்க நடத்துறானுங்க பாத்தீங்களா, இந்த நேர்பட பேசு கூவு, திமுக நேர்பட கூவு சொல்லதிகாரம் அந்த மாதிரி எல்லாம் பேசுற பயல்களுக்கு எல்லாம் கண்ணை வங்கி பிடிச்சுன்னு நினைக்கிறேன். காதும் டஃப் அண்ட் டம் ஆயிட்டாங்க போல இருக்கு. அதனால உங்க வாயை திறக்கல. இதெல்லாம் எங்கேயாவது பேசி ட்ரிகர் ஆகி நம்ம பிஜேபியை தவிர இது அதிமுக கூட, அதிமுக அன்னைக்கே போய் திண்டிவனத்துல சாலை மறியெல்லாம் பண்ணி ஆர்ப்பாட்டம் நடத்திட்டாங்க. இது தமிழகம் முழுக்க இது எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு இஷ்யூ ஆலைங்கிறதா நமக்கு வருத்தம். திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கான வெளியை கொடுக்கும். ஒருவேளை நாளைக்கு திருமாவளவன் இதற்கும் பாய்ந்து வந்து முட்டு கொடுத்து தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக இன்னொரு 2 சீட்டு, அரை சீட்டு, 1/4 சீட்டு எக்ஸ்ட்ராக்காக வந்தா அவரும் அரசியல் அனாதையாவது உறுதி. தமிழகத்துல அரசியல் கட்சி தலைவர்களுக்கே மிக முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் ம.க. ஸ்டாலின், அவர் பாமக கட்சியை சார்ந்தவர், அலுவலகத்திலிருந்து வெளியில வரும் பொழுதே அவர் மீது குண்டு வீசியிருக்கிறார்கள். அதிர்ஷ்டவசமாக அவர் தப்பி விட்டார். ஆனால் அவர் கூட இருந்தவங்க வந்து காயம் அடைந்திருப்பதாக செய்தி வருது. இப்போ சம்பந்தப்பட்ட ஸ்டாலின் அவர்களே நம்ம தொடர்பு கொண்டு பேசும் பொழுது அவர் எஸ்பி இருக்கிறதாக கேள்விப்படுறோம். முழு தகவலை தெரிஞ்சுக்க. ஆனா இந்த செய்தியை கேள்விப்பட்டவனே உங்களுக்கு என்ன தோணுது? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கானது சீனி சக்கர சித்தப்பா ஸ்லேட்ல எழுதி நக்கப்பாங்கிற இதுலதான் இருக்கு. மைசூருக்கும் மைசூர் பாக்குக்கும் என்ன சம்பந்தமோ அதே அளவுக்கு தொடர்பு தான். நான் சர்வாதியாக மாறி இரும்பு கரம் கொண்டு யார் யாரெல்லாம் தமிழகத்தின் அமைதிக்காக எதிராக செயல்படுகிறார்களோ அவர்களை எல்லாம் அடக்குவேன் அப்படின்னு வீரவசனம் பேசின டோப்பா அப்பாவை தான் நம்ம தேட வேண்டியதா இருக்கு. டோப்பா அப்பா ஃபாரின்ல இருந்தா கூட இங்க இருக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகம், இங்க இருக்கக்கூடிய காவல்துறை, இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை, இந்த உளவுத்துறை மூலமா தகவல் வந்திருக்காதா? 3TV ஆபீஸ பல்வேறு கோணங்கள்ல நோட்டம் விடுறாங்க. எவனோ இந்திய நாட்டு மேல போர் தொடுத்து வா அப்படின்னு சொல்லி பேசின ஒரு மத வெறியனுக்கு ஆதரவாக பாலகௌதமன் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஓமாம்புலியூர் ஜெயராம எந்தெந்த யூடியூப் சேனல்ல என்னென்ன மாதிரி பேசுறாங்கிறத 2 மாசம் குந்தி ஆராயிறானுங்க. அதாவது இருக்கிற வேலையை விட்டுட்டு இல்லாத வேலையை செஞ்சா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஒரு பிஜேபிக்காரன், அவனும் நம்ம டெல்டா பகுதியை சேர்ந்தவன், அவன் நம்ம டோப்பா அப்பா இன்ப சுற்றுலா போனதை பத்தி அவன் ஏதோ சோசியல் மீடியால கிண்டலா எழுதினான்னு பாஞ்சி அவனை போய் கைது செஞ்சிருக்காங்க நேத்தி. ஏதோ ஒரு மளிகை கிடையாது வச்சிருக்காரு. அதாவது இவங்க வந்து இவங்களுடைய வீரத்தை யார்கிட்ட காமிக்கிறாங்க பாருங்க. எந்த அரசாங்க பதவியிலையும் இல்லாத பெரிய அளவுல ஒரு அரசியல் ரீதியா இன்னும் ஸ்ட்ராங் ஆகாத பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள், இந்து முன்னணி தொண்டர்கள், இந்த மாதிரி ஒரு வல்னரபிள் டார்கெட்டை தான் இவங்க போய் இவங்களுடைய வீரம்லாம் அவ்வளவுதான். நிக்கிதா கூட இந்த அளவுக்கு வேகமா அரசு 250 கோடின்றாங்க. நிக்கிதாவை கூடன்றீங்க. 250 கோடி பணம் எவன் போட்டு பணம்? நாளைக்கு நாங்க அதெல்லாம் தேர்தல மக்களுக்கு 1000 2000 கொடுத்து நாங்க ஆட்சிக்கு வர வேண்டாமா? மீண்டும் ஊழல் செய்ய வேண்டாமா? மீண்டும் பாஜக இந்து முன்னணி தொண்டர்கள் மீது பொய் கேஸ் போட வேண்டாமா? நாங்கள் ஃபாரின் போக வேண்டாமா? கார் ரேஸ் நடத்த வேண்டாமா? எவ்வளவு விஷயம் இருக்குங்க. என்னமோ நிக்கிதாவை கூடன்றீங்க. அது எவ்வளவு பெரிய வேல்யூ. அப்ப 250 கோடின்னு சொன்ன மேலேயே அவங்க கேஸ் போடல. காவல்துறை அவங்க செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு டு ப்ளீஸ் தர் பாசஸ், அது காக்கி சட்ட பாசா இல்லைன்னா திராவிட மாடல் பாசா, அதுதான் முக்கியமான கேள்வி. இதுல மாயாவரம் கும்போணம் மெயின் ரோட்ல தான் ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகம் இருக்கு. அந்த அலுவலகம் மெயின் ரோட்ல இருந்து ஒரு 200 மீட்டர் உள்ள போனாதான் உங்களுக்கு அந்த ஆபீஸ் இருக்கும். ஒரு முன்னாடி என்ட்ரன்ஸ், அந்த என்ட்ரன்ஸுக்கும் இதுக்கும் ஒரு 150-200 மீட்டர் கேப். ஒரு பெரிய சந்து மாதிரி இல்ல, அகலமான ஒரு சந்துன்னே சொல்ல முடியாது. முன்னாடி நிறைய ஸ்பேஷியஸா
ஒரு அந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ள இடம். அந்த இடத்துல 10 பேர் கும்பலா சேர்ந்து வந்து நாட்டு வெடிகுண்டையோ நாட்டு கண்ட்ரி பாம் நினைக்கிறேன் அதை வீசிருக்காங்க. அதை வீசும் போது அவர் ஜஸ்ட் ஒரு நேரோலி மிச்சர், ஒரு 100 அதிகபட்சம் 1 இன்ச்சில் அவர் தப்பிச்சிட்டாரு. பாதிக்கப்பட்டது அவருடைய டிரைவரும் ஒரு பாமக கட்சிக்காரரும் தான். அவங்களுக்கு மேல இது விழுந்து தஞ்சாவூர் கும்போணம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி இப்ப மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் போயிட்டாங்களா இல்ல கும்போணத்துல இருக்காங்களான்னு தெரியல. இந்த மாக்கா ஸ்டாலின் அவர்களோட தம்பி மாக்கா ராஜான்னு ஒருத்தர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வக்கீலா இருந்தாரு. ஒரு எமர்ஜிங் வக்கீலா இருந்தவர் ஒரு 15 வருஷம் முன்னாடி அவர் படுகொலை செய்யப்பட்டார். 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம். நான் இப்ப திருடுமருதூர்ல இருந்தேன். இன்னைக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் படுகொலை செய்யப்பட்டார். அதுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, இல்ல வேற ஏதாவது கம்யூனல் ரீதியான பிரச்சனைகளா, இல்லைன்னா ஹயர்டு ஹூலிகன்ஸா? எப்படியா இருந்தாலும் ஒரு என்டிஏல 2024 பாராளுமன்ற தேர்தலில் இதுக்கு கண்டெஸ்ட் பண்ணவர், பார்லிமெண்ட் கண்டெஸ்ட் பண்ணவர், இதுக்கு கும்போணம் பார்லிமெண்ட்ல இருந்து கண்டெஸ்ட் பண்ணவர். பாபநாசம் பக்கத்துல எதிர்க்கு பாருங்க, நம்ம இந்த வேத பாடசாலை நடத்துறாரு களஞ்சேரி சீதாராம கணபாடிகள். அவரு வந்து திமுக காரன் வந்து ஜனநாயக முறைப்படி அவரை தாக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஜனநாயக முறைப்படி அவங்க எப்பேற்பட்ட இடம். நீங்களும் அடிப்படையில் ஒரு கிராமத்தான். அந்த வாக்காங்கரை தாண்டி நீங்க ரோடு பக்கம் போனீங்கன்னா, அந்த லைன்கரை பக்கம் போனீங்கன்னா ஒதுக்குப்புறமா இருக்கிற இடத்துல டாய்லெட் போறவங்க, இவரு அந்த வழியா வாக்கிங் போறவர் தினசரி காலையில. இவர் போறவரை அங்கவஸ்திரம் வேற போட்டு, பெரிய அந்த 16 வேஷ்டி கட்டுறதுனால அந்த அங்கவஸ்திரம் போட்டு போனவரை வாயை புத்தி எங்க வச்சுட்டு போய் அடிக்கிறானுங்க, அங்க டாய்லெட் போய் வச்சிருக்காங்க பாருங்க, அதுல போட்டு பெரட்டி அடிச்சிருக்கானுங்க அந்த திமுக உடன்பிறப்புகள். அந்த அளவுக்கு ஜனநாயக ரீதியா செயல்படக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு முன்னின்று சீதாராம கணபாடிகள் பக்கம் நின்று ஒரு பாவம் ஒரு ஏழை ஐயரை போட்டு ஏண்டா அப்படி அடிக்கிறீங்கன்னு போராட்டம் அறிவிச்சு அந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து வலியுறுத்தி ஃபாலோ அப் ஆக்ஷன்ல இருந்தவரும் மாக்கா ஸ்டாலின். மக்களின் நன்மதிப்பை பெற்று ஆடுதுறை பேரூராட்சி தலைவராக உயர்ந்தவர் அருமை சகோதரர் மாக்கா ஸ்டாலின். என்னுடைய இனிய நண்பர் அருமை அண்ணன் ஜெயவீர பாண்டியனுக்கு மிக நெருக்கமானவர், அவருக்கும் நெருக்கமானவர். இதுல வந்து அவர் இப்ப அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்ன் அதுக்குள்ள நம்ம போகலாம். அது பாமகவோட பிரச்சனை, அது அவங்க கட்சி பிரச்சனை. அதை பத்தி நாம ஏன்னா அது அப்பா பையன் என்னைக்கா இருந்தாலும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நாளைக்கு காத்தால கூட ஒண்ணு சேரலாம், ராத்திரியை கூட ஒண்ணு சேரலாம். ஆனால் தமிழ்நாடோட சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சந்தி சிரிக்கின்றது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நீங்க சொன்னபடி நம்ம ஸ்டாலின் அவங்கள்ட்ட ட்ரை பண்ணும்போது அவங்க எஸ்பி ஆபீஸ்ல இருந்ததுனால அவங்க கூட இருந்த ஒரு உதவியாளர் ஒருத்தர் தான் நமக்கு எடுத்து அடிப்படையான சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். மேலதிக விவரங்களை நம்ம கேட்டு நம்ம ஃபாலோ அப் ஆக்ஷன் ஆகுனா நம்ம அடுத்த இதுல பேசலாம். ஆனால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இத்தனைக்கும் ஹைலி இன்ஃபுளுன்ஷியல் பர்சனாலிட்டி ஒரு மாக்கா ஸ்டாலின் சமுதாய அடிப்படையிலும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, ஒரு ஆளுமை மிக்க தலைவராக அந்த பகுதியில இருக்கக்கூடியவருக்கே இந்த அளவுக்குன்னா பாருங்க, அடுத்த நிமிஷம் சாலை மறியல் பண்றாங்க. மாக்கா ஸ்டாலின் ஆதரவாளர்கள், பாமக சார்ந்தவர்கள் ஒரு 100-200 பேர் சடசடன்னு ரோடுக்கு வந்துடுறாங்க. இது எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு போகுங்கிறது இந்த தத்திய அரசாங்கத்திற்கு காதில் விழுமா? இந்த அரசாங்கம் திருந்துமா? அதுதான் $1,000,000 கொஸ்டின். சென்னை எல்லிஸ் ரோடு அங்க வந்து அசாரே ஷெரீஃப் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய நல்பந்து இல்லையா, அது வேற. ஒரே ரோட்ல இது 2வது மசூதி அசாரே ஷெரீஃப். அங்க வந்து முத்தவள்ளியா, பரம்பரை முத்தவள்ளியாக இருக்கிறவங்க தில்ஷாத் பேகம் அப்படிங்கிறவங்க பாயமா. ஆமா, அவங்கள்ட்ட இருந்து கைப்பற்ற வேற அமைப்பு முயற்சி பண்ணது. உள்துறை அமைச்சகமே அந்த கேஸ் வரைக்கும் அங்க போனது. அவங்க மீட்டும் கொடுத்துட்டாங்க. மீண்டும் அவங்கள்ட்ட சாவி ஒப்படைக்கும் பொழுது பல பிரச்சனைகள் நடந்தது. இப்போ அது விசாரணை நடத்தி வக்ஃப் போர்டு வந்து அவங்கள்ட்ட சாவியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்த பிறகும் அந்த வக்ஃப் போர்டு உள்ளேயே போயிருந்து இந்த தில்ஷாத் பேகத்தை இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? போலீசார் வந்து நீங்க வேணா இந்த கதவை சாத்தியங்களேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஓடிப்பிடுங்களேன், நீங்க வேணா வேற கண்டத்துல போய் இருங்களேன், நீங்க வேணா சந்திரமண்டலத்துல போய் ஒளிஞ்சுக்குங்களேன்,
என்னங்க அது, கதவை தாத்தீங்களேன்னு கமலாலயம் தாக்குதல் போது காவல்துறை கண்ணுக்கு நேரம் அடிச்சாங்க. நாங்கெல்லாம் அடி வாங்கினோம். எனக்கு சட்டை கிழிஞ்சது, என் மகன் அடித்து நொறுக்கப்பட்டது. எப்பப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ, எப்பப்பெல்லாம் திமுக ஆளுங்கட்சியா இருக்கோ, இதுக்கு முன்னாடி செய்தியில ம.க. ஸ்டாலின் செய்தி பாருங்க, காவல்துறை செயல்பாடு இன்மையால் அங்க பிரச்சனை. இங்க காவல்துறை வந்து நின்றுட்டு அங்க திருட இருக்கான், போயிடாதீங்க, பிட் பாக்கெட் அடிச்சிருவான், அந்த பக்கம் போனீங்கன்னா உங்க தாலி அறுத்துருவான், அந்த பக்கம் திருடா இருக்கான், இந்த பக்கம் போகாதீங்க, அவன் 10 வயசு பிள்ளையா இருந்தாலும் ரேப் பண்ணுவான், போகாதீங்க, இந்த பக்கம் போகாதீங்க, அங்க கண்ணக்கோள் திருடா இருக்கான். அப்ப எதுக்கு நீங்க இருக்கீங்க? கஞ்சா போதை விற்கிறாங்க, நீங்க வேணா ஒரு வீடே காலி பண்ணிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இருக்காதீங்க, நீங்க உங்களை அவன் கொன்னுடுவான். இதாவது எப்பேற்பட்ட காவல்துறை எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அதை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய காவல்துறைய இந்த கழகங்கள் எப்படி டைலூட் பண்ணி வடிவேலு சினிமால அந்த போலீஸா வருவார் பாருங்க, சிம்ரன், கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு காமெடி போலீஸா ஆக்கிட்டாங்கல்ல. காமெடி அந்த போலீஸ வந்து ஒரு சந்தோஷமா வச்சிருக்காங்க. இன்னைக்கு திருநெல்வேலியில இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிருபர் அவர் ஒரு ட்விட்டர் அவருடைய எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணிருக்க ஒரு வீடியோ. இன்னைக்கு ஓணம், ஒரு பெண் போலீஸும் ஒரு ஆண் அவர் சப் இன்ஸ்பெக்டர் லெவல்ல இருக்காருன்னா, 2 பேரும் அந்த ஸ்மைல் யூ ஆப்ல வந்து 2 பேரும் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அதையும் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அது போல ரொம்ப பிஸியாக அவங்க வேலையில இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்களை அவங்க கூட மென்டல் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்காக ஏதோ பண்ணாங்க. ஏன்னா நீங்க காவல்துறையோட இதை யோசிச்சு பாருங்க, தப்பு பண்றவங்க ஒரு 5-10% எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. இப்ப கூடியிருக்கலாம், இந்த திராவிட மாடல் ஆட்சினால அப்பா வந்து நம்மளை எதுவும் கண்டுக்க மாட்டார், மாமூல் வாங்கலாம், கஞ்சா விற்கலன்னா ஏன் விற்கலன்னு கேட்கலாம். நீ வந்து அவன் ஏதாவது இது பண்ணானா, ஏய் ஏன்டா அந்த தொழிலை விட்ட, பண்டா போடா, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுறா அப்படின்லாம் சொல்லலாம். கண்ணுக்குட்டிய கள்ளச்சாராயம் அதனால இந்த மாதிரிலாம் கூட அவங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா யோகியர்கள் வந்து இங்க வேலை செய்ய முடியாதுங்கிறதுக்கு அதே கள்ளக்குறிச்சி எஸ்பி பாருங்க, அவர் ஆள விட்டா போறோம்னு ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். அந்த மோகன்ராஜன் இருந்த எஸ்பி பிறகு அவரையும் கூட வற்புறுத்தி நான் அந்த நோக்கத்துல சொல்லலன்னு சொல்லி அவரையும் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்க வச்சாங்க. ஆனா என்ன நடந்ததுங்கிறது நமக்கு நல்லா தெரியும், அது வேற விஷயம். ஆனா இந்த எல்லிஸ் ரோடு மசூதியில முத்தவல்லியா ஒரு பாயமா இருக்காங்கிறது, அதுவும் நம்மை போன்றவர்களுக்கே அது ஒரு ஆச்சரியமான செய்தியா இருக்குன்னா, காமன் மேன் நம்ப வாங்குறீங்க. அடப்பாயா, மசூதியில பொம்பளைங்களே விட மாட்டாங்க, முத்தவல்லியா இருக்கலாம். நீங்க அங்க போய் நீங்க இதுதான் கொடுக்க கூடாது, போதனைகள் செய்யறதுதான் ஹராம். லேடிஸ் போய் ஸ்பீச் பண்ணா அது ஹராம், ஆண்கள் பண்ணா தப்பு இல்லை. இதை எல்லா பயலும் நவத்வாரத்தை மூடிட்டு பின்னடிமையே இல்லை அப்படின்னு முட்டு கொடுப்பான். பாவம் வயிற்று பொழுப்புக்காக இவனுங்க எல்லாம் வாய் வியாபாரிகள், வாயை வச்சு வேலை செய்யறவன் அப்படிதான் இருப்பானுங்க. இந்த பாயமா இதுல நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், அவர் பேரை மறந்துட்டேன், அவரும் ஒரு பாய். நம்ம அவரை அடையாளப்படுத்துறது ஒரு அரசு அதிகாரியா தான் அடையாளப்படுத்துறோம். அதுவும் நமக்கு ஆசைதான், அரசு அதிகாரியாவும் அவரை முன்னிலைப்படுத்தணுங்கிறதான். ஆனா அங்க வந்து அவர் அரசு அதிகாரியா செயல்பட்டாரா, பாயா செயல்பட்டாரா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வருது. இந்த பிரச்சனைகள்லாம் இந்த சாவியை அவர் முன்னாடியே கொடுத்துருந்தாருன்னா, வேலையை பாருங்கடா, உங்க மதவெறியை இங்க காமிக்காதீங்கடா, கம்முன்னு இருக்குடா, மதவெறியோட இருந்தீங்கன்னா பாஜக உள்ற வந்துடும் அப்படின்னு சொல்லியாவது அவர் தடுத்திருக்கலாம். இதுல இன்னொரு ஒரு நகை முரண் பாத்தீங்கன்னா, இது வந்து அந்த என்ன இது வக்போர்டு, அவரு வக்போர்டு அதிகாரி, வக்போர்டு சேர்மன் யாரு, நவாஸ் கனி. அவன் யாரு, அவரு அடிப்படைவாத மதவெறியன். ஏன் அப்படி சொல்றோம்? சிக்கந்தர் மலையில வக்போர்டு, நம்ம கந்தர் மலை, ஸ்ரீ கந்தர் மலைய சிக்கந்தர் மலைன்னு சொல்லி, அதுவும் வந்து அந்த இதுக்கு போகும்போது பிரியாணி படியில உட்காந்து சாப்பிட்டுட்டு அவ்வளவு தூரம் அழிச்சாட்டியம் பண்ணுவான். முன்னேறி போற வழியில தான் நாங்க பின்னேறி போவோம். இவன் இந்த நவாஸ் கனிங்கிற இந்த பையன் ஒழுங்கா இருந்திருந்தான்னா அந்த அதிகாரியும் இல்ல, நம்ம தப்பு பண்ணா நம்ம பாய் சேர்மன் கோச்சுப்பாரு அப்படின்னு கொஞ்சமாவது அவனுக்கு அச்ச உணர்வு இருக்கும். ஆனா அந்த ஆளே தறிக்கட்டு நடந்துக்கும் போது திருப்பரங்குன்ற விஷயத்துல அந்த ஆளே அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததுக்கு காரணமே அந்த நவாஸ் கனி தானே, மதவெறியன் தானே. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு தறிக்கட்டு போய் இதை பண்றாங்க. ஹோம் மினிஸ்ட்ரி சொல்லியும் அதை செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதுல ஏற்கனவே நல்பந்து மசூதிக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எனக்கு அதுதான் புரியல.
நீங்க ஏதோ அங்க கோயில்ல பிரச்சனை, அங்க இந்துக்களின் வழிபாட்டு உரிமை தடுக்கப்படுகிறது இப்படின்னு பேசிட்டு இருந்தது போய் ஸ்ரீ டிவில தொடர்ச்சியாக முஸ்லீம்களுக்கு ஆதரவாக, அதாவது ஒரு செட் ஆஃப் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பேசிட்டே இருக்கீங்களே, என்ன கதை? அதாவதுங்க, ஒரு செட் ஆஃப் முஸ்லீம் இல்ல, பாரத தேசத்தை நேசிக்கக்கூடிய பாரதியர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய உறவுகள் தான் அந்த அவங்கெல்லாம். ஆனா இவங்களுக்கு இம்சை கொடுக்கறது யாரு பாருங்க, அது நல்பந்து மசூதியா இருக்கட்டும், இல்ல ஷராரே ஷெரீஃபா இருக்கட்டும், இல்ல எம்கேஎன் ட்ரஸ்ட் என்ன ஒரு அதிராம்பட்டினமா இருக்கட்டும், இன்னும் வேற சில விஷயங்கள், அது இன்னும் கொஞ்சம் முத்தட்டும், அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவோம். இவங்க எல்லாம் எங்க இருந்து வராங்க? நாம போய் அவங்கள்ட்ட பாய் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னா வரோம். இந்த நல்பந்தா இருக்கட்டும், எம்கேஎன் ட்ரஸ்டா இருக்கட்டும், அங்க உள்ள இருக்கக்கூடிய ஜிகாதி வெறியர்களுடைய கொட்டம் தாங்க முடியாம சாதாரண முஸ்லீம்கள் அவன் தெரிச்சு ஓடுறான். அவனுக்கு எங்க பாதுகாப்பு, எங்க சொன்னா எங்க அடிச்சா ஜிகாதிக்கு வலிக்குங்கிறது அவனுக்கு நல்லா தெரியுது. ஜிகாதிகளின் கொட்டத்தை அடக்குவதற்கு பாஜக, இந்து முன்னணி, ஸ்ரீ டிவி போன்ற நிர்வாகத்துக்கிட்ட தான் நம்ம போனோம். ஸ்ரீ டிவியில சொன்னோம்னா இது காமன் மேனுக்கு வரும். அவன் ஏன் காமன் மேனுக்கு வரும்னு நினைக்கிறான்? பாய்களுக்கும் வரும்னு நினைக்கிறான்ல. ஏன்? வெள்ளிக்கிழமை கதறது நம்ம கிட்ட தானே. அவன் கேப் அடிக்கிற பயெல்லாம், இந்த பட்டாசு வெடிச்சு கொண்டாட்டம் நடத்துற பயெல்லாம் இப்ப இது பேசும்போது அடுத்தது என்ன பண்ணுவான்? டேய் சொட்டத்தலையா, டேய் அது எனக்கு பார்ப்பன அடிமையே அப்படின்னு கமெண்ட்ல வந்து கதறுவானு பாருங்க. நமக்கு வந்து ஏன் கதறான்? அந்த இங்க வந்து கதறதுக்கு பதில இல்லப்பா, எம்கேன்றது ஒழுங்கா நடக்கட்டும், நம்ம சமுதாயத்துக்கு தான் நல்லது, நல்பந்து மசூதியில பிரச்சனை பண்ணாதீங்க, ஷராரே ஷெரீஃப்ல அந்த பாயா மாட்டை கொடுத்துருங்க. ஒருவேளை இவனுக்கு ஏன் பிரச்சனை பண்றானேன்னு எனக்கு தோணுதுன்னா, அந்த அம்மா வந்து இந்த இது போடுறது இல்லை, புர்காலாம் போடுறதுல இயல்பா இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த ஆணாதிக்க மனோபாவம், எல்லாருக்குமே ஆணாதிக்க மனோபாவம் ஓரளவுக்கு இருக்கு. ஆனா தலைவிரிச்சு ஆடுதோ இந்த பயலுக்கு அப்படிங்கிற ஒரு டவுட்டும் எனக்கு ஏற்படுது. அதனால இவங்களுக்கு அடிப்படையில பெண் முத்தவல்லி இருக்கக்கூடாது, பெண் இவங்க அந்த மசூதி முத்தவல்லி இருக்கக்கூடாது, அந்த பெண்ணும் வந்து கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் விவரமா இருக்கு அப்படியே இருக்கக்கூடாது, மூலையில அடங்கி ஒடுங்கி நான் சொல்றதை கேட்கறவங்களா இருக்கணும் அப்படிங்கிற அளவுல தான் இவனுடைய யோஜனைகளே இருக்கு. சாதாரண முஸ்லீமாவும் இருக்கும், அடிப்படைவாத முஸ்லீம்கள் தான். இவன் நீங்க அடுத்த நல்ல வேலை இதை சொன்னீங்க. இந்த வேலையெல்லாம் கவனிச்சு செய்ய வேண்டியது தமிழக அரசும் காவல்துறையும் வக்போர்டும். அவங்க அந்த வேலையை செய்யாம விட்டதுனால நாம இதை பத்தி பேச போனா, நீங்க ஏங்க பாயை பத்தி பேசுறீங்க, நீங்க வந்து இதெல்லாம் பேசுறதை தவிர்க்கலாமே. இன்னும் கௌதமன்ட்ட அன்னைக்கு இன்டர்வியூல பாய்ங்கெல்லாம் அவங்களுக்கு பௌதி கொடுத்தாங்க. நீங்க தயவு செஞ்சு நீங்க ஏன் பேசுறீங்க, நீங்க செய்ய வேண்டிய வேலைங்க, நீங்க செய்ய தவறுனால தாங்க நாங்க செய்யறோம். அதே மாதிரிதான் பாருங்க, அடிப்படைவாதத்தை பாலூட்டி சீராட்டி வளர்ப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்பதை தான் இதிலிருந்து நமக்கு தெரியுது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியானது, இந்த திராவிட மாடல் ஆட்சியானது சாதாரண இஸ்லாமியர்களும் வாழ்வதற்கு வழிவகை செய்யாமல், நீ ஏன்டா நீ இயல்பா இருக்க, நீ ஏன் நீ இன்னும் வெறிகுண்டு அலையல அப்படின்னு தூண்டி விடுற வேலையை தான் காவல்துறையும் தமிழக அரசும் செய்யுது. இது வந்து சமுதாயத்துக்கு நல்லதல்ல. நல்ல வேலையாக அந்த சமுதாயத்தில் தனக்கு நண்பன் யாரு, நம்ம உள்ளது உள்ளபடி விமர்சிக்கிறதுனால நம்ம கிட்ட இந்த டேட்டாஸை கொடுத்து நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. நாமளும் வந்து நீ ஏன் அதெல்லாம் பண்ற அப்படின்னு நாம கேட்கறது இல்லையா. அதே மாதிரி இன்னொரு தர்கா ஒண்ணு இருக்கு பாருங்க, ஒரு ஓல்டஸ்ட் தர்கா. அந்த தர்கா 300-400 வருஷம் தர்காலையும் இந்த பயில போய் பிரச்சனை பண்றானுங்க. தர்கா அவங்க போய் என்ன பண்றாங்க, மயிலாப்பூர்ல தர்கால பாபநாசர் சிவன் சாலையில 300-400 வருஷம் பழமையான தர்கா இருக்கு. அந்த தர்கால பெண்கள் எல்லாம் கூட்டி வச்சு, இளம்பெண்கள் எல்லாம் கூட்டி வச்சு மூளை செலவை செய்கிறான்னு சொல்லி இது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி, இதை பத்தி ஏற்கனவே ஸ்ரீ டிவிலையும் பேசியிருக்கோம். அதாவது இது நம்மளுக்கு அந்த தர்கால இந்த மாதிரிலாம் பண்றாங்க நமக்கு தெரியுமா, காவல்துறையில கம்ப்ளைண்ட் ஆனது நமக்கு தெரியுமா? கம்ப்ளைண்ட் கொடுக்க போன நல்லவனை அவன் வந்து யதார்த்தமா இருக்கக்கூடிய ஒரு அமைதியை விரும்பக்கூடிய அந்த பாய நீ அவங்களோட இணைஞ்சு செயல்படுன்னு சொல்லி வலியுறுத்தினது யாரு? இது வந்து காவல்துறை ஒரு எச்சரிக்கை மணியாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. இது அமைதி பூங்கா தமிழகம், நாங்க வந்து தமிழ்நாட்டுல மாம மச்சானா பழகிறோம், தாயா பிள்ளையா பழகிறோம் அப்படின்னு நீங்க இந்த டயலாக் எல்லாம் விட்டுட்டு
சாதாரண இஸ்லாமியர்களை அவங்க நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறாங்க, அவங்களை நிம்மதியா வாழ விடுங்க. அவங்களையும் கொண்டு போய் நீங்க இதுல கொண்டு போய் ராங் சைட்ல ரப் பண்ணி நல்லவனையும் நீங்க கொண்டு போய் தவறான வழிக்கு அழைத்து செல்லாதீர்கள் என்பதுதான் நாம் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம். காவல்துறை பத்தி அவ்வளவு சொல்லியிருக்கீங்க. அந்த காவல்துறைக்கு முதன்மை அமைச்சர் தான் நம்முடைய திராவிட மாடலின் முதல்வர் ஸ்டாலின். வெளிநாட்டு பயணம் போயிருக்காரு. நான் வெளிநாட்டு பயணம்ங்க, நீங்க இன்ப சுற்றுலாம்பீங்க. அவர் முதலீட்டை கொண்டு வருவதற்கு தான் போயிருக்காரு, மற்றவங்க மாதிரி இல்லை அப்படின்னு. எந்தெந்த கம்பெனியோட அவர் ஒப்பந்தம் போடுகிறார்கள், இந்த தகவல்லாம் கூட செய்தித்துறைக்கு ஒழுங்கான இன்ஃபர்மேஷன் வர மாட்டேங்குது அப்படிங்கிறது சொல்றாங்க. அமைச்சர்கள் தான் போயிருக்காங்க, ஒரு சில அதிகாரிகள் எங்களுக்கு அங்கேருந்து சரியான இன்ஃபர்மேஷன் வர மாட்டேங்குது. எந்த இடத்துல இந்த போட்டோ அனுப்புறாங்க, இது எங்க நடந்தது இந்த ஈவெண்ட் அப்படின்னு தெரியல. எந்த கம்பெனிக்கும் இந்த அரசுக்கும் எம்ஓஇ நடந்திருக்குங்கிற தகவல் இல்லை. நாங்க என்ன செய்தி போடுறதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு புலம்புறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்கணும்? அது செய்தித்துறை அதிகாரிகள் கவலைப்படுறதுல நியாயம் இருக்கு. ஆனா செய்தி இப்போ பிரசுரிக்கக்கூடிய பத்திரிகைகளோ ஊடகங்களுக்கோ அந்த பிரச்சனையே இல்லை. ஏன்னா 19 ரூபாய் இந்த பயில என்ன பண்ணுவானு ஜால்ரா அடிக்கிறதுன்னு ஆரம்பிச்சாச்சுங்க. அப்புறம் காலில் விழுறதுன்னா நெஞ்சு நக்கிறது என்ன? அதனால லண்டனில் கலக்கும் ஸ்டாலின் போட வேண்டியதானே. அவரை பார்த்து நீங்க அப்பா செல்லமா அம்மா செல்லமா இப்படின்னு கேட்ட பயல்கள் தான் அண்ணாமலையை ஹிரோஷிமா நாகசாகியில போடப்பட்ட ஆட்டம்பாம் அதன் வீரியம் என்ன, அதோட தேதியை எழுது அப்படின்னு கேட்கிற பத்திரிகையாளர் சின்ன தத்திட்டு போய் என்ன கேட்கிறான், இதை என்னங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அதை தலைவர் முடிவு செய்வார், அதை நாங்க கலந்து பேசி அதுக்கப்புறம் சொல்லுவோம் அப்படின்னு அவர் இந்த கண்ணுக்குட்டி தலையாட்டுற மாதிரி அவரும் தலையாட்டுவாரு. இல்ல அதே நீங்க சொல்றது ஒரு டஃப்பான கொஸ்டின். ரொம்ப எளிதா இன்ப நிதி சில விஷயங்கள் அவரால் நடக்காது அப்படின்னா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. என்கிட்ட தான் கேட்டுப்பாரு, நான் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுவேன். நானே முடியாதுன்னு சொன்னா டேரக்டா அவர் தாத்தாட்ட போயிடுவாரு அப்படின்னு டஃப்பான கேள்வி எல்லாம் அதெல்லாம் அவர்கிட்ட முன் வைப்பாங்க. இந்த பத்திரிகையாளர்கள் இங்க இருக்கக்கூடிய சின்ன தத்திட்டையோ இல்லைன்னா சீஃப் செக்ரட்டரிட்டையோ இல்ல இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள்ட்டையோ இல்ல சிஎம் ஆபீஸ்லயோ ஏங்க போட்டோ கொடுக்குறீங்களே, அந்த போட்டோக்கு எந்த ஊர்னு நாங்க போடுறது, விவரம் கொடுங்க, எந்த கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டது, அதுலயும் ஒரு சூட்சம் இருக்கு, நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல இப்ப ஏர்போர்ட்ல அவர்கிட்ட ஒரு 15 கேள்விகள் இதெல்லாம் கேட்க போறோம். அது கொடுமை என்னன்னா அவன் கேள்வி கேட்கும் போதே இவர் அந்த துண்டு சீட்டை பார்க்க ஆரம்பிச்சுடுறாரு. எனக்கு ஒரு ஆசைதான், ஒரு நாளைக்கு நம்ம பத்திரிகையாளர் ரூபத்துல போய் சடார்னு ஒரு துண்டு சீட்டை பிடிங்கிடணும். அந்த துண்டு சீட்டை பிடிங்கிட்டா அதுக்கப்புறம் அவரோட ரியாக்ஷனை பார்க்கணும். நம்ம அந்த போலீஸ் எல்லாம் மீறி நம்ம ரிப்போர்ட்டருங்கிற இதுல போய் நம்ம ஒரு நாள் நம்ம அதை கூட செஞ்சு பார்க்கணும், என்ன அவரோட ரியாக்ஷன் என்னவா அதுன்னு. நம்ம அப்பதான் நமக்கு சிறப்பா தெரியும். திராவிடத்துக்கு எதுக்கு பெரிய சதி பண்றீங்கன்னு ஏதாவது பார்த்துட்டு இருக்கிற போலீஸ் ஏதாவது கேஸ் புக் பண்ணிடுறாங்க. ஏங்க அவர் கையில அனாவசியமா ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு அவர் மேலையும் கீழையும் பார்த்து என்னங்கிறதுக்கு பதிலா இப்பதான் பத்திரிகாரனே சொல்லிடலாம். ஒருத்தன் கேள்வி கேட்கும் போது இன்னொருத்தன் பக்கத்துல ஸ்டாலின் பக்கத்துல முதல்வர் என்கிட்ட நேத்திக்க சொல்லிட்டாருங்க, இந்த பதில நான் இப்ப சொல்றேங்க உங்களுக்கு, பத்திரிகாரனே சொல்லிட்டான்னு வச்சுங்க. ஸ்டாலின் கூட பெருமையா அப்படின்ட்டு போயிட்டாருன்னு வச்சுங்க, பிரச்சனையே இல்லைல்ல. அதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த அதிகாரிகள்லாம் என்ன கதறாங்கன்னா, முன்னாடியாவது ஏதாவது 4 அதிகாரிகளை கூட்டு போவாங்க இந்த செய்தி விளம்பரத்துறையில இருந்து, இந்த தடவை கூட்டும் போலீங்க. அது ஒரு பக்கம் அவங்களுக்கு வருத்தம். நான் அமெரிக்காவை சுற்றி பார்க்க வேண்டாமா அப்படின்னு முகமது பின் துக்ளக் டிராமா மாதிரி இவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும்னு வச்சுங்க. ஆனா அவங்க ஏதோ போட்டோ அனுப்புறாங்க, அதை போடுறாங்க, சோசியல் மீடியால போடுறாங்க. அதை தாண்டி டிஎன்கேயோட ஐடி விங்ல போடுறத பார்த்துதான் இப்படிலாம் இந்த போட்டோஸ்லாம் அங்க இருந்து வருதா அப்படின்னு எங்களுக்கு தெரியலைங்க. அதாவது தமிழக மக்களுக்கு தெரிவதை விட அரசு அதிகாரிகள் மூலமாக தமிழக மக்களுக்கு கொஞ்சம் விவரமான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறத விட ஐடி விங்ல இருக்கக்கூடிய கூலிகள் 200 ரூபாய் கூலிகளுக்கு தான் அது கிடைச்சா போதும். அவங்க அதாவது வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படிங்கிற மாதிரி போருண்டாரே இந்த ஐடி செல் அந்த அவனுக்கு போடுற போட்டோவை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீடியாக்கள்லாம் இல்ல என்னன்னா ஐடி செல்லோட இன்சார்ஜ் டிஆர்பி ராஜா அவரு அங்க இருக்காரு, அவர் கூட இருக்காரு. அவங்க டைரக்டா அதோட இல்ல பின்னாடி சீட்ல உட்கார்ந்து போகும்போதே பொக்கையை வாங்கிட்டு போயிடுறாரு மெட்ராஸ்ல இருந்து.
குடுகுடுன்னு ஓடி போய் இறங்கி குழந்தைங்க என்ன பண்ணோம், எனக்கு திரும்பி என்ன சைல்ட்ஹுட் டேஸ்க்கு என்ன அழைச்சிட்டு போறீங்க. வில்வண்டி கட்டின உடனே, மாட்டு வண்டி கட்டின உடனே நான் என்ன பண்ணுவேன், குடுகுடுன்னு ஏடி போய் இந்த வண்டி ஓட்டுற இடத்துக்கு பக்கத்துல குந்திப்பேன் நான். ஏன்னா அப்பதான் நாமளும் அந்த தலைகாயத்தை வாண்டி வாங்க ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி. டிஆர்பி ராஜா என்ன பண்ணிடுறாரு, அடுத்தது அந்த பிளைட்ல ஏறின உடனே நான் முன்னாடி மாட்டு வண்டியை நோக்கி ஓடினா மாதிரி பிளைட்டை விட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து, ஓ இந்த ஆள் ஏதோ எமர்ஜென்சியா ஜெர்மனில வேலைக்கு போறாமல இருக்கு, அப்பாயின்மெண்ட் காத்திருக்கு போல இருக்குன்னு எல்லாரும் வேலைக்கு வழி விடும்போது நேரா வந்து என்ட்ரன்ஸ்ல நின்னுக்கிறான் பொக்கையோட. அதுக்கப்புறம் பொக்கையை கொடுத்து ரிசீவ் பண்றான். என்ன ஒரு மானக்கேடு பாருங்க, கூடவே வரான், கூடவே வந்துட்டு பொக்கையை கொடுத்து ரிசீவ் பண்றான். நீங்க என்ன இப்படி சொல்ல, ஒரு பெருமிதமாக 2 பேரும் கார்ல போறப்ப அந்த முன்னால வந்து ஒரு பேட்ரோலிங் மாதிரி அந்த ஊர்ல வந்து பைக்ல ஒரு 10-15 போலீஸுகள் போற, அதை வந்து புன்னுருவலோட ரசிச்சுட்டு போனதெல்லாம் நீங்க பார்க்கவே இல்லையா? அதை தாண்டி சோசியல் மீடியால இருக்கிறவங்க எல்லாம் பரவா ஜாக்கிரதை அப்படின்னு காவல்துறை எப்ப தெரிய போகுதுன்னு தெரியல. அவர் அந்த சைக்கிளை ஓட்டிட்டு போறதை போட்டு ட்ரோல் பண்ணிருக்காங்க, பாத்தீங்களான்னு தெரியல. அதை விட இதே டிஆர்பி ராஜா புலகாங்கிதான் அடைகிறாரு, சுயன்மா அடைகிறாரு. அவர் அந்த நதியை சுத்தி வாக்கிங் போனாரு. போகும்போது எவ்வளவு பிரிஸ்கா இருக்காரு. ஜெட்லாக்கே இல்ல, டே முட்டாப்பையில ஜெர்மனிக்கு ஏதுரா ஜெட்லாக், இப்ப சிங்கப்பூர் போறோம், சிங்கப்பூருக்கு ஜெட்லாக் உண்டா? இந்த மாதிரி இவனுங்க இந்த திராவிட மாடல் வந்து பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யையே மூலதனமாக கொண்டு பொய்யிலேயே உருவான கும்பல் இந்த திராவிட மாடல் கும்பல் அப்படிங்கிறதுக்கு மீண்டும் ஒரு ஜெட்லாக், ஒரு நதியை சுற்றி வாக்கிங் போனார். நான் என்ன கேக்குறேன், கூவத்தை சுத்தி நீங்க இங்க வந்து போக முடியுமா? மயக்கமூட்டு விழுந்து இன்ஃபெக்ஷன் ஆகி கடைசியில ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆனோம். அடையாரா இருக்கட்டும், கூவமா இருக்கட்டும், பக்கிங்ஹாம் கேனலா இருக்கட்டும். ஆனா இதே ராஜாவோட அப்பா தான் டிஆர் பாலு தான் 1300 கோடி செலவு பண்ணி நாங்க கூவம் நதியை நாங்க சரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவர் பேசியிருக்காரு. அதை பார்த்திருப்பீங்க நீங்க. ஒவ்வொரு பட்ஜெட்லயும் கூவம் நதிக்கு இவங்க நிதி ஒதுக்குறாங்க. அப்ப அந்த பணம் எல்லாம் எங்க போகுது? அதுக்கு நாய் வித்த காசு குலைக்காதும்பாங்க. கூவத்துல ஆட்டையை போட்ட காசு நாரவா போகுது அப்படின்னு இவங்க நினைச்சிருந்திருப்பாங்க. அதனால இவங்க போனது ஒரு இன்ப சுற்றுலாதான். இப்ப நீங்க வந்து அவர் இது பிசினஸ் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட போனார். அந்த கம்பெனி ஈசிஆர்ல இருக்குங்கிறாங்க, கோயமார்ல இருக்குங்கிறாங்க. வாயா அப்படின்னு கூப்பிட்டா அவனும் வந்து பொக்கையெல்லாம் எடுத்துட்டு நிஜமாவே பொக்கை எடுத்துட்டு வருவான். டிஆர்பி ராஜா மாதிரி இல்லாம நிஜமாவே பொக்கையோட வந்து அவன் இங்கேயே கையெழுத்து போட்டிருப்பான். மொத்தம் இதை அதை இன்னொன்னு நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க ஷெடியூல்லாம் எங்களுக்கு தெரியல, எங்க போறாங்க, எங்க என்னன்னு. ஆஸ் எ சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு நமக்கு வந்து அவர் நமக்கான முதல்வரும் கூட அவர் வந்து அங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காரா, இல்ல அவர் வேற ஏதாவது தன்னுடைய உடல் ரீதியான விஷயங்களுக்காக போயிருக்காரா, அப்படி இல்லைன்னா அவர் நிஜமாவே இன்ப சுற்றுலா போயிருக்காரா, இல்ல எந்த கம்பெனிக்கு யார் வந்து பார்த்தாங்க, இவர் எந்த கம்பெனிக்கு போனாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விளக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு கண்டிப்பாக இருக்கின்றது. அதை செய்ய வேண்டும் அவர்கள். இன்றைய 5 செய்திகள் குறித்து விரிவாகவும் ஆழமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.